நிறைய பேர் ஐஎஃப்இஜி வீடியோ போடும்போது இந்தியன் மார்க்கெட் யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்க. இங்கே பாருங்க, கீ லெவல் எனக்கு பிரேக் ஆகி திருப்பி உள்ளே போயிருக்கா, ஐஎஃப்இஜி வந்திருக்கு, மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கா. அகெயின் இது உங்களுக்கு ஒரு கீ லெவலாக இருக்கும். மார்க்கெட் கீழே போயிட்டு அகெயின் திருப்பி மேலே வந்திருக்கா. இங்கே உங்களுக்கு ஐஎஃப்இஜி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், இங்கே ஒரு ஐஎஃப்இஜி இருக்குது தெரியுதா. மார்க்கெட் இதில் ரியாக்ட் ஆன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்திருக்கு, பட் ஆனால் டச் பண்ணல. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஐஎஃப்இஜின்னு எடுத்தீங்கன்னா மார்க்கெட் இந்த கீ லெவலில் தாண்டி கீழே வந்திருக்கு. அகெயின் இங்கே ஒரு ஐஎஃப்இஜி இருக்குது, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அவுட் ஆஃப் 3 ட்ரேட்ஸ் 2 ட்ரேட்ஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்போ இங்கேயும் பாருங்க, எனக்கு மார்க்கெட் கீழே வந்திருக்கு, இங்கே ஐஎஃப்இஜி இருக்கு, மார்க்கெட் டச் ஆயிருக்கானா டச் ஆகலை. 4 என்ட்ரி வந்திருக்கு, ஆனால் அதில் 2 என்ட்ரி உங்களுக்கு ப்ராஃபிட், ஒரு என்ட்ரி டச், 2 என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான். ஓகேங்களா. இப்போ மேலே எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே அவள் தாண்டி தான் போயிருக்கு, பட் இங்கே ஐஎஃப்இஜி எனக்கு இல்லை. ஸோ நான் இங்கே ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஆல்தோ மார்க்கெட் எனக்கு கீழே போயிருந்தாலும் என்னால் ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஐஎஃப்இஜியை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. ஓகேங்களா.